ராகி அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுதானியங்கள்லேயே ராகி மிக முக்கியமான உணவாக இருந்தது நம்ம பழைய காலங்களில். ஆனால் இன்றைய நிலை மாறி மாறி நாம் அரிசிக்கு நம்ம போயிட்டோம். இப்போ நான் செய்திருக்கிறது ராகி. இது ராகி அவல் இருக்குது. இந்த ராகியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 215 கலோரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் 168 இருக்கு. புரத சத்துக்கள் 19 இருக்குது. இரும்பு சத்து கால்சியம் 344 இருக்குது. அதே மாதிரி சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவை குணமடையக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கான இந்த மாத பிரச்சனைகள் அனைத்தும் ஜீரணமாக்கக்கூடிய ஒரு விஷயமா அங்கே இருக்குது. ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுது, மலச்சிக்கலை சரி பண்ணுது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேங்காய், இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, நல்ல கொலஸ்ட்ராலுக்கான இது இருக்குது. இந்த மாதிரி விட்டமின் சி இருக்குது. இந்த நாளையுமே இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதை நம்ம அப்படியே எடுத்து ஒவ்வொன்றையும் அப்படி கலந்துக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இதை காரமாகவும் செய்யலாம். காரமாக எப்படி செய்கிறதுனா, இது நம்ம காய்கறிகளை நறுக்கி போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை போட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்தா காரத்துக்கு செஞ்சுக்கலாம். இது இனிப்புக்காக செய்யக்கூடியது. அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சர்க்கரையை தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரி, பாதாம், கிஸ்மிஸு, அப்புறம் நமக்கு என்ன வேணாலும் போடலாம், பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு விஷயங்களை செய்ய முடியல நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைக்கும், சத்தான ஒரு உணவு கிடைக்கும். அதே மாதிரி எந்த வித தீங்குபாடு இல்லாமல் இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இதை மாதிரி காரமாக செய்துக்கலாம். இதை செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.